அனைவருக்கும் வணக்கம். கிராம பஞ்சாயத்து செயலாளர்கள் தேர்வுக்கான அடுத்த பாடத்திட்டமா நம்ம ஊராட்சி ஒன்றியங்களும் அதனுடைய பணிகள் பற்றியும் பார்க்க போறோங்க. இந்த நேர்காணலுக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ முதல்ல பாருங்க, இதனுடைய ஒன்றியம் அப்படிங்கிறது என்ன, அதோடைய ஒர்க் நேச்சர் என்னன்றதை பார்க்க போறோம். இப்போ ஊராட்சி ஒன்றியம்ங்கிறத நம்ம நம்மளுடைய லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா வட்ட கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கேட்டகரியில தான் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். பல ஊராட்சிகளின் தொகுப்பு தான் ஊராட்சி ஒன்றியம். அப்போ அந்த பல குக்கிராமங்கள் சேர்ந்தது ஊராட்சி, பல ஊராட்சிகள் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம். ஸோ அதை தான் வட்ட கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா தாலுகா கவுன்சில் அல்லது ஒன்றிய கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஊராட்சி ஒன்றியங்களின் உறுப்பினர்களுக்கு கவுன்சிலர்ஸ் அப்படின்னு பேரு. அதுதான் வட்ட கவுன்சிலர், தாலுகா கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் அப்படிலாம் நம்ம இப்போ வழக்கு மொழியில சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது இவர்களை மக்கள் நேரடியாக தங்களுடைய வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ இந்த வாக்கெடுப்பு எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த டயக்ராம். இப்போ நம்ம ஒரு கிராம அளவுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஓட் பூத் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட் பூத்துல நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு ஓட் போடுவாங்க. அப்போ ஒரு பொதுமக்கள் கிராமத்துல ஓட்டிங் போடும்போது பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு நபருக்கு 4 ஓட்டுகள் இருக்கும். இந்த 4 ஓட்டுகள் எப்படி போடுறாங்கன்னு பாருங்களேன். முதல்ல வார்டு உறுப்பினர்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் பூத்துக்குள்ள போயிட்டு வார்டு உறுப்பினர் யாரு, இப்போ அதுக்கு ஒரு லோக்கலாக ஏதாவது ஒரு சின்னம் ஒதுக்கி இருப்பாங்க, சீப்பு, பக்கெட்டு, அந்த மாதிரி ஏதாவது சின்னம் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வார்டுக்கும் உறுப்பினர் இருப்பாங்க. வார்டு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவரை தான் கிராம ஊராட்சியினுடைய தலைவர்னு சொல்லுவோம். அப்போ பஞ்சாயத்து தலைவர் கிராம ஊராட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரா, அப்போ அவருக்கு ஒரு ஓட்டு போடணும். அப்போ 2 ஓட்டு ஆயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய கவுன்சிலர் அல்லது வட்ட கவுன்சிலர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஊராட்சி ஒன்றிய அளவில் அந்த ஓட்டு போடுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஊராட்சி ஒன்றியம்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஊராட்சி ஒன்றியம் தான் இது. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சின்னு சொல்கிறோம். இதை மாவட்ட கவுன்சிலர்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ மாவட்ட கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு, அப்போனா 1 2 3 4. அப்போ ஒரு நபர் என்ன பண்றாங்க, ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா 4 ஓட்டுகள் போடுறாங்க. ஸோ அது மூலமா தான் இவங்களை நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. கவுன்சிலர்கள் தங்களுக்குள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப என்னன்னா இவங்களை தான் நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வட்ட கவுன்சிலர்கள், அப்போ ஒரு மாவட்டத்துல நிறைய வட்டங்கள் இருக்கும். அந்த வட்ட கவுன்சிலர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அதை ஒரு மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய கவுன்சிலர்களுக்கான தலைவர்களுக்கு என்ன பேரு அப்படின்னா சேர்மன் அப்படின்னு பேரு. ஓகேங்களா. அதனால சேர்மனை கவுன்சிலர்ஸ் எல்லாரும் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி பணிகளை மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரிகள் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் முதல்ல அந்த ஊராட்சி ஒன்றியத்தை மேற்பார்வையிட அதிகாரம் கொண்டவர். அதுக்கப்புறம் திட்ட அலுவலர், அதற்கு பிறகு வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ற பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் மேற்பார்வையிடலாம். ஸோ அடுத்ததா இந்த ஊராட்சி ஒன்றியங்களுடைய பணிகள் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம ஊராட்சிக்கு குடிநீர் வழங்குதல், அதுக்கப்புறம் கிராமத்தினுடைய சுகாதார நிலையங்களை பராமரித்தல், சாலைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல், மகப்பேறு விடுதிகளை நிறுவி அதற்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்து தருதல், கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல், பொது கண்காட்சிகளை நடத்துதல், சமூக காடுகள் பராமரிப்பு திட்டத்திற்கு உதவுதல், அப்புறம் துவக்கப்பள்ளி கட்டடங்களினுடைய சீரமைப்பை மேற்பார்வையிடுதல். இது எல்லாமே உங்களுடைய பணிகள். இப்ப இதை ஒரு ஊராட்சி செயலாளர்களுடைய நேர்காணலுக்கு போறவங்கள்ட்ட கேள்வியா இருக்குன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பணிகளை மேற்பார்வையிடுற அதிகாரம் யார்ட்டப்பா இருக்குன்னு கேட்குறாங்க அவங்கள்ட்ட அப்படின்னா, அப்ப நீங்க மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்னு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா தாலுகா கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், வட்ட கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பஞ்சாயத்துல ஒரு பொதுமக்கள் ஒரு ஓட்டு போடும்பொழுது எத்தனை ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 4 ஓட்டுகள். வார்டுக்கு வார்டு உறுப்பினர் ஓட்டு, கிராம ஊராட்சியில கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு ஓட்டு, ஊராட்சி ஒன்றியத்துல ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு ஒரு ஓட்டு, மாவட்ட ஊராட்சியில மாவட்ட கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லணும்.